ஹாய், ஹலோ, வணக்கம். சினிமா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் டிவி சீரியல்லேருந்து நிறைய பேர் சினிமாவுக்கு வந்தாங்க, ஜெயிச்சாங்க. இப்போ யூடியூப், ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு நிறைய பேர் வர்றாங்க. திறமை இருக்கிறவங்க ஜெயிச்சிடுறாங்க. 2வது சினிமாவுக்கு இப்படி தான் வரணும், அப்படி தான் வரணும்லாம் கிடையாது. நியாயமான முறையில் வந்து உழைச்சி போகிறான்னா யார் வேணாலும் வரலாம். எங்கள் சீரியல் சிறகடிக்காசை சீரியலில் நடிக்கிற ஹீரோ வெற்றி வசந்தே ஒரு யூடியூப்பு, ஷார்ட் ஃபிலிமு, ரீல்ஸு இதெல்லாம் பண்ணி அவரோட கிளிப்பிங்ஸ் பார்த்து தான் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது. சுந்தரி சீரியல் ஹீரோயின் ஆகட்டும், நிறைய பேர், அதாவது நான் இப்பவும் சொல்கிறேன், வெறும் ரீல்ஸ் பண்ணுறது மட்டும் தகுதி கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி ரீல்ஸ் பண்ணுறதுலேயே நிறைய பேர் நல்லா நடிக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்ல. எப்படியாவது ஒரு ஒரு விதத்தில் சினிமாவுக்கு வரணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும்ல. சினிமாங்கிறது என்ன, நம்ம அப்பா வீட்டு சொத்து தான், நம்ம மட்டும்தான் பண்ணணுமா என்ன? யார் வேணாலும் பண்ணலாம். புரியுதுங்களா? அடுத்த போன ஜென்ரேஷன் மக்கள் கூடயும், இந்த ஜென்ரேஷன் மக்கள் கூடயும், அடுத்த ஜென்ரேஷன் மக்கள் கூடயும் ட்ராவல் பண்ணுறது தான் அந்த சினிமாவோட ஒரு கெத்து. அதனால் வந்து எப்படியாவது, அதாவது இப்போ நானே எடுத்துக்கங்களேன், இது ஒரு 100 120 சீரியல் நடிச்சிருக்கிறேன். ஆனாலும் புதுசாக வர்ற ஒரு இப்போ நியூ கம்மர் வந்து என்னை விட அதிகமான பேமெண்ட் வாங்குறான். அதுக்காக நான் அவனை பார்த்து பொறாமப்பட முடியுமா? கிடையாது. எல்லா விஷயத்தையும் போட்டி போட்டு நீங்கள் சமாளித்து போகணும். வர்ற இளைய தலைமுறையினர் பிள்ளைகளுக்கும் நம்ம அனுசரித்து தான் போகணும். அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டும் பண்ணணும். ஓகேவா? டாட்டா.